ஓகே, இப்போ பாருங்கள் கொஷின் நம்பர் 12. வாட் டு யூ மீன் பை ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்? ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் எ ஸ்பீசிஸ் தட் வில் பி ஐசோஎலக்ட்ரானிக் வித் ஈச் ஆஃப் த ஆட்டம் ஆர் அயன். கீழே கொடுத்துருக்க இந்த அயன்ஸில் இந்த ஆட்டம்லேருந்து இதுக்கெல்லாம் எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் டு யூ மீன் பை ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆட்டம்ஸ் ஆர் அயன்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் அப்படிங்கிற டேர்ம் என்ன மீன் பண்ணுன்னா, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அதுதான் நம்ம ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பீஷீஸ் கண்டெய்னிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் அஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற இந்த ஆட்டம்ஸ்க்கு எல்லாமே எதெல்லாம் ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ பாருங்கள், முதல்ல ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 9. ஸோ இங்கே வந்து ஃப்ளூரின் அயனாக இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம அதை என்ன எப்படி எழுதுவோம்? 9 + 1. ஒரு மைனஸ் இருக்கிறதுனால 9 + 1 which is equal to 10. இப்போ இந்த அயனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸாக என்னெல்லாம் இருக்க முடியும்? எதுக்கெல்லாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 வருதோ அதெல்லாம் தான் இதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸாக இருக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிளில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 10 எதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். ஸோ என்னது எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நியான். அப்புறம் பாருங்கள், வேறு என்ன வரும்? சோடியம் Na+ வரலாம். ஏன்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. ஸோ இதுலேருந்து அந்த 11 எலக்ட்ரான்ஸில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அது 10 ஆயிரும். ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மேலே ஒரு ப்ளஸ் போடணும். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு மைனஸ் போடுவோம், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ளஸ் போடுவோம். ஸோ நியான், Na+, இது எல்லாமே இதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்கும். Mg2+ கூட இதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் தான். ஏன்னா மெக்னீஷியமோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். ஸோ இதில் 12 இருக்கும், அதுலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2+ கிடைக்கும். ஸோ Mg2+ங்கிறதும் இதுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் தான். ஏன்னு பாருங்கள், இது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 இருக்கும், அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்கன். ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 18. ஆர்கனோட அட்டாமிக் நம்பர் 18 தான். இதில் பாருங்கள், இதில் அயான்ஸ் இல்லை. ஆர்கன்கிறது ஒரு நோபல் கேஸ். ஸோ அதில் எந்த கேட்டயான்ஸோ அயன்ஸோ இருக்க முடியாது. ஸோ 18. இப்போது 18 ரிசம்பிள் பண்ணக்கூடிய மற்ற அயன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 18 ரிசம்பிள் பண்ணக்கூடியனா நம்ம வந்து குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்ன? 17 வரும். ஸோ நமக்கான இங்கே 18 வரணும். அப்போ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணால் நம்ம என்ன போடுவோம்? ஒரு மைனஸ் போடுவோம். ஓகேவா? அப்போ Cl-, இது Cl-ஓட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 18. தென் வேறு என்ன எழுதலாம்? சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் என்ன? 20. ஸோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ சல்ஃபர் வந்து 16. சல்ஃபரில் வந்து 16 இருக்கும். 16 நம்ம 18 கன்வெர்ட் பண்ணணும்னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஸோ 2 எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2- வரும். ஸோ சல்ஃபரோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 16. ஓகேவா? அண்ட் வேறு என்ன எழுதலாம்? ஸோ இந்த 2 தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது Mg2+. Mg2+னால் மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? முதல்ல 12. ஓகேவா? ஸோ 12. பட் இங்கே என்ன இருக்குது? 2 கேட்டையான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 12. இங்கே 2+ இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும்? -2ன்னு எழுதணும். ஸோ 12 - 2 = 10. அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 இருக்குது. ஸோ இதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான மற்ற ஸ்பீஷீஸ் எழுதணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? இதையே நம்ம அங்கே மேட்ச் பண்ணலாம். என்னென்னு பாருங்கள், நியான், சோடியம், அதாவது Na+, தென் மெக்னீஷியம் 2+ தான் இங்கே கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுத முடியாது, ஆனால் நம்ம F- எழுதலாம். ஸோ F-. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ருபீடியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருபீடியம் இருக்குது. ருபீடியமோட அட்டாமிக் நம்பர் என்னென்னா 37. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள் கேட்டையான் இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணுவோம். ஸோ -1 which is equal to 36.
இப்போ 36 எலக்ட்ரான் இருக்குது இதில் RB ப்ளஸில். ஸோ நம்ம 36 எலக்ட்ரான் வர மாதிரியான மற்ற எலமெண்ட்ஸ் எழுதணும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் எழுதலாம்னு பாருங்கள். கிரிப்டான்ங்கிறது ஒரு நோபல் கேஸ். கிரிப்டான் நோபல் கேஸ், அதோட அட்டாமிக் நம்பர் 36, அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 36 தான் இருக்கும். ஸோ கிரிப்டான் எழுதலாம். அப்புறம் வேறு என்ன எழுதலாம்னு பாருங்கள். புரோமின் எழுதலாம். புரோமினில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குன்னா 35 இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 36. அப்போ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சார்ஜ் எப்படி போடுவோம்? மைனஸ் போடுவோம். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரே ஒரு -1 அப்படின்னு அர்த்தம். ஸோ மைனஸ் போட்டுக்கோம். தென் வேறு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரான்ஷியம் கூட எழுதலாம். ஸ்ட்ரான்ஷியமோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 38 வரும். ஸோ 38ங்கும் போது நமக்கு ஐசோ எலக்ட்ரானிக்காக வரணும்னா 36 இருக்கணும். அப்போ 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் என்ன எழுதுவோம்? 2+ன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். N3 - O2 - F - Na + Mg2 + Al3+. ஸோ குறிப்பிட்ட அயன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த அயன்ஸ்லாம் வாட் இஸ் காமன் இன் தம், இதில் எது காமனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, அரேஞ்ச் தம் இன் ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் அயானிக் ரேடியை. அதோட அயானிக் ரேடியை டிபெண்ட் பண்ணி ஒரு இன்க்ரீசிங் ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொஷினில் கேட்டிருக்காது. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், என்ன எழுதியிருக்கேன்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிற வாட் இஸ் காமன் இன்தம்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஒரு அயன்ஸில் ஜஸ்ட் அயன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் எது காமன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணால் தான் எது காமன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் எல்லா எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். ஏன்னா எப்போவுமே அட்டாமிக் நம்பரும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் ஒன்று தானே, அதனால் அது எழுதியிருக்கேன். அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எழுதியிருக்கேன். அப்புறம் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 7. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் இதுக்கு 7 தான். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12, அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. ஸோ இது ஜஸ்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போ நீங்கள் முன்னாடி கூட ஒன்று படிச்சிருப்பீங்க, என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் அது எந்த கேஸ்லனா வெறுமே அது வந்து ஆட்டமாக இருக்கும்போது, கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டமாக இருக்கும்போது தான். பட் இங்கே எல்லாமே அயனாக இருக்குது. ஸோ அயன்கிறது எப்படி நம்ம எலக்ட்ரானை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் வெறுமனே நைட்ரஜன் மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 7, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 7 சொல்லலாம். பட் இங்கே அயன் 3 மைனஸாக ப்ளஸ்ஸாக மைனஸ், அயன் 3 மைனஸ்னு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் டிபெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் 7 இருக்கா, 7 3 மைனஸ் 3 மைனஸ்னால் என்ன அர்த்தம்? ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல -3 மைனஸ் அப்படின்னா 3 எலக்ட்ரானை ஆட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 7 கூட 3 எலக்ட்ரானை ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 வரும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் N3 மைனஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 இருக்குது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 7 இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஆக்சிஜனில் பாருங்கள் 2 மைனஸ் 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 கூட 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10. நெக்ஸ்ட்டு F பாருங்கள், Fல ஒரே ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9 கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் என்ன வரும்? அகெயின் 10 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சோடியம் ப்ளஸ்ஸு, இங்கெல்லாம் மைனஸ் வந்தது. ஸோ ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ப்ளஸ் வருது. ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது 11லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும்? 11 - 1 10. இதே மாதிரி தான் பாருங்கள், மெக்னீஷியம்லேருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறாங்க. 2+ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது அர்த்தம். ஸோ 12 - 2னா 10. அலுமினியம்லேருந்து 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ 13லேருந்து 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் இங்கேயும் 10 வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாத்துலேயுமே 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் காமன் இன் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன எழுதிடலாம்? ஐசோ எலக்ட்ரானிக், ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் தம் இன் ஆர்டர் ஆஃப் த இன்க்ரீசிங் அயானிக் ரேடியை. அயானிக் ரேடியை இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் பார்க்க போகிறோம். ஏன்னா அயானிக் ரேடியை வந்து
எலக்ட்ரான் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்குது. ஸோ ப்ரோட்டான் டிபெண்ட் பண்ணி அயனிக் ரேடியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அயனிக் ரேடியனா என்ன, அதுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அயனிக் ரேடியனா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு கேட்டையானுக்கு வந்து அயானிக் ரேடியை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தானே நம்ம ரேடியன்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டையானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டையான் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஹாவ் ஸ்மாலர் ரேடியஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேட்டர் அட்ராக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் டு த நியூக்ளியஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆனையான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனையான் வித் கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கு வந்து ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது எழுதும் போது உங்களுக்கு புரியும். பாருங்கள், கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கும். கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள கேட்டையான்ஸ்க்கு ரேடியஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். நமக்கு இங்கே என்ன எழுத சொல்லியிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் அயனிக் ரேடியேட் எழுத சொல்லியிருக்காங்க. இன்க்ரீசிங்னா என்ன அர்த்தம், சின்னதுலேருந்து பெருசுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு எழுத போகிறோம். ஸோ ஏன்னா இன்க்ரீசிங் அயனிக் ரேடியே, ஸோ சின்ன அயனிக் ரேடியேலேருந்து பெரிய அயனிக் ரேடியேக்கு எழுத போகிறோம். ஸோ ஸ்மால்லேருந்து லார்ஜுக்கு எழுத போகிறோம். ஓகேவா? ஸ்மால் ரேடியஸ் எதுக்கு வரும் பாருங்கள், கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கு தான் ஸ்மால் ரேடியஸ் வரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த எலமெண்ட்டில் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் எதுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். எதுக்கு இருக்குது, பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் Al3+ இருக்குது. அப்போ முதல்ல Al3+ தான் எழுத போகிறோம். ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்மாலான வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இதை விட ஸ்மால் என்ன, Mg2+. Mg2+ வந்து ஸ்மால் தான். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இப்படி இருக்கும். தென் பாருங்கள், Mg2+-ஐ விட கொஞ்சம் பெருசு Na+. ஓகேவா? தென் இதை விட கொஞ்சம் பெருசு என்ன, F-. அப்புறம் என்னது, O2-. அப்புறமா N3-. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டர். ஸ்மால் ரேடியஸ்லேருந்து இன்க்ரீசிங் ஆர்டருங்கிறதுனால ஸ்மால்லேருந்து லார்ஜுக்கு எழுத போகிறோம். ஸ்மால் என்ன, கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் ஸ்மால். அதனால ஃபஸ்ட்டு கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரியான எலமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது என்னது, லார்ஜ் ரேடியஸ். ஸோ கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது ரொம்ப லார்ஜ் அப்படின்னா அது லாஸ்ட் தான் எழுதணும். ஓகேவா? இதுக்கு தான் லார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இதுக்கு தான் இருக்குது. அப்போ இதுக்கு தான் ரேடியஸ் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே அதிகம். ஸோ அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் நம்பர் 13. போன சம் வந்து கொஷின் நம்பர் 12, நான் நம்பர் தப்பாக போட்டிருந்தேன். ஸோ இது கொஷின் நம்பர் 13. எக்ஸ்பிளைன் ஒய் கேட்டையான் ஆர் ஸ்மாலர் அண்ட் ஆனையான் ஆர் லார்ஜர் இன் ரேடியை தேன் பேரண்ட் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பேரண்ட் ஆட்டமை விட கேட்டையான் வந்து சின்னதாக இருக்குது, ஆனையான் வந்து பெருசாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி உங்களுக்கு சொன்னேன்னா நல்லா கிளியராக புரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோடியம்ங்கிறது ஒரு பேரண்ட் ஆட்டம். இதோட கேட்டையான் எப்படி இருக்கும், ஸோ சோடியமோட கேட்டையான் எப்படி இருக்கும்னா, கேட்டையான்னா என்ன அர்த்தம், ஒரு பேரண்ட் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா அது நம்ம கேட்டையான்னு சொல்லுவோம். ஸோ சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது எப்படி ஆகும், Na+ ஆகும். ஸோ கேட்டையான் Na+. அதே மாதிரி ஆனையான், சோடியமோட ஆனையான்னா என்ன அர்த்தம், இதோட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதா அர்த்தம். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், Na-. ஆக்சுவலாக Na-ன்னு ஒரு அயன் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆட் தான் பண்ணணும், ரிமூவ் தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு ஆட்டம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண வைப்போம். அப்போ இதோட அட்டாமிக் நம்பர் 11ங்கும்போது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு இது நியானோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக அட்டைன் பண்ணிடும். அதனால இது கூட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி 12 ஆக்குறதுலாம் எப்போவுமே பாசிபிள் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டுமே இதை நான் சொல்லி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், சோடியம் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? சோடியம் பேரண்ட் ஆட்டம், இதோட அட்டாமிக் நம்பர் என்ன, 11. ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க, இதுக்கு 2, 8, 1.
இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா? இப்போ Na+ஓட அட்டாமிக் நம்பர் என்ன? அகெயின் 11 தான். ஆனால் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? இதோட சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11 தான். பட் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இது என்னவா மாறும்? இந்த 11 வந்து 10ஆக மாறிடும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான், இந்த 1ங்கிற எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அது எப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன் பாருங்கள். 2 8 1 இருக்கா? இந்த 1ங்கிற இந்த எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி வெளியில் போயிருக்கு. வெளியில் போனதுனால இது 10 ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி ஆனயன்லேயும் பாருங்கள் அட்டாமிக் நம்பர் 11 தான். ஆனால் அதோட சார்ஜ்னால ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுறதுனால அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. 12 ஆகுதா? ஸோ இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னா 2, 8, 1 இருக்கும். ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுறதுனால இந்த 1 என்ன ஆகும்? 2ஆக மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கேட்டயான் ஸ்மாலராகவும் ஆனயான் லார்ஜராகவும் ரேடியை டிபெண்ட் பண்ணி இருக்குது ஏன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேடியை பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் இந்த பேரண்ட் ஆட்டமை வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் சுற்றி ஒரு ஆர்பிட்டல் இருக்குது. அதை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது. தென் அதை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது. ஓகேவா? இது சோடியமோட இந்த பேரண்ட் ஆட்டம்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியஸை விட்டுருங்க. ஸோ அதை சுற்றி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்கு இல்லையா? இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான் இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 8 எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. ஓகேவா? 8 இருக்குது. ரைட்டு. 3வது ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இதுக்கும் உள்ள ரேடியை இருக்குல்ல, இதுதான் சைஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட ரேடியஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்குமான அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இது பேரண்ட் ஆட்டம். இதே மாதிரி கேட்டயான் பாருங்கள். ஸோ சென்டரில் நியூக்ளியஸ் விட்டுருங்க. அதை சுற்றி ஒரு ஆர்பிட் போடுங்க. அதை சுற்றி ஒரு ஆர்பிட் போடுங்க. அதை சுற்றி ஒரு ஆர்பிட் போடுங்க. ஓகே, இப்போ இதை இவ்வளோ கேவலமாக வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள். முதல்ல 2 எலக்ட்ரான் இருக்குது. நியூக்ளியஸ் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான். அடுத்ததில் 8 எலக்ட்ரான் இருக்குது. 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் போட்டோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிட்டு. ஏன்னா Na+. ஸோ இந்த வெளியே இருக்கிற இந்த எலக்ட்ரான் Na+ங்கிறதுனால ரிமூவ் ஆகி போயிட்டு. ஸோ இங்கே இந்த ஆர்பிட்டே வராது. ஏன் வராதுன்னா அதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தான் போயிடுச்சு. அப்புறம் இந்த ஆர்பிட் இருக்க போகுது. அதனால இந்த ஒரு ஆர்பிட் வராமலே போயிடும். அப்போ சைஸ் என்ன பாருங்கள், ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட் ஆட்டமை விட இந்த கேட்டயானுக்கு சார்ஜ் சின்னதாகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஆனயான் பாருங்கள். அகெயின் ஒரு நியூக்ளியஸு, அதை சுற்றி ஒரு ஆர்பிட், அதை சுற்றி இன்னொரு ஆர்பிட், ஸோ அதை சுற்றி இன்னொரு ஆர்பிட் இப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் போட்டுட்டோம். அடுத்த ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் போடணும். 4 5 6 7 8 எலக்ட்ரான் போட்டுட்டேன். அடுத்த தேர்ட் ஆர்பிட்டில் பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நான் இந்த 2 எலக்ட்ரான் போடுறேன். இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். 2 எலக்ட்ரான் போட்டுக்கிட்டோம். இப்போது இந்த நடுவில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் 2 எலக்ட்ரானுக்கும் அந்த அட்டாமிக் ரேடியஸ் நடக்குது. ஸோ இது சொல்லும் போது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன, வெளியே இருக்கிற ஒரு ஆர்பிட்டே போயிடுச்சு. ஏன்னா அந்த எலக்ட்ரான் போனதுனால அந்த ஆர்பிட் வந்து இந்த ஆட்டமில் இருக்கவே இருக்காது. இந்த செகண்ட் ஆர்பிட்டோடு முடிஞ்சிடும். ஸோ சைஸ் சின்னதாவது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இங்கேயும் இந்த தேர்ட் ஆர்பிட் இருக்குது, இங்கேயும் இந்த தேர்ட் ஆர்பிட் இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் பேரண்ட் ஆட்டமை விட இந்த ஆனயான் வந்து சின்னதுன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனயான் இஸ் லார்ஜர். எந்த பேசிஸில் பேரண்ட் ஆட்டமை விட இந்த ஆனயான் வந்து பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்பீங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் தான் அந்த இன்டராக்ஷன் நடக்கும். ஸோ சைஸ் வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கும்.
ஆனால் இங்கே பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 எலக்ட்ரான் இருக்கும்போது சைஸ் இன்னும் கொஞ்சம் எலாங்கேட்டாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது இதை விட இதில் 2 எலக்ட்ரானுக்கு வந்து நியூக்ளியஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால இது இந்த பக்கம் இழுக்கும், இது இந்த பக்கம் இழுக்கும். ஸோ எலக்ட்ரான் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி திஸ். ஸோ கம்பேர் பண்ணும்போது பேரண்ட் ஆட்டமை விட கேட்டையான் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுனால ஸ்மாலாகவும், ஆனையானில் வந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுனால பெருசாகவும் இருக்கும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சோடியம் போட்டு காமிச்சேன் இல்லையா. நீங்கள் எந்த ஆட்டம் எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே கேட்டையான் ஸ்மாலாகவும் ஆனையான் பெருசாகவும் தான் இருக்கும். ஏன்னா கேட்டையானில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், ஆனையானில் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். ஸோ ஒருவேளை வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு கேஸில் இது இங்கே ஒரு 3 எலக்ட்ரான்னு வைங்களேன், அது வந்து இந்த Na- விட அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொரு 4 எலக்ட்ரான் ஆச்சுன்னா அது Na- விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட் ஆக சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். இதுதான் கான்செப்ட். எலக்ட்ரானோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் இந்த 13th கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம 14th கொஷின் பார்க்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டேர்ம் ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட் வைல் டிஃபைனிங் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்குயர்மெண்ட் ஃபார் கம்பேரிசன் பர்பஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கு இல்லையா, இந்த 2 டேர்ம்லேயுமே ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் அப்படிங்கிறதும் கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டம் அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், இந்த 2 டெஃபனிஷன்லையுமே அந்த டேர்ம்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அயனைசேஷன் என்தால்பினா என்ன, எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அயனைசேஷன் என்தால்பினா என்ன, நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை விட்டு அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகி போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அதான் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். இதே எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்னென்னா, ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் இன்னொரு எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகிறதுக்கு ஒரு எனர்ஜி ஆட் ஆகும்போது அதில் ஒரு எனர்ஜி சேஞ்ச் நடக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி சேஞ்சை பற்றி பேசுகிறது தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த அயனைசேஷன் என்தால்பியும் சரி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பியும் சரி, சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானுக்குமான அந்த இன்டராக்ஷனை தான் ரெண்டுமே மீன் பண்ணுது. அந்த அயனைசேஷன் என்தால்பினா அந்த எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறத பற்றியும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா அந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிறத பற்றியுமா பேசுகிறது. ஸோ இது எது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் பற்றி பேசுகிறோம், நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும். ஓகேவா, இவ்வளோ தூரம் கிளியரா. ஸோ இப்போ எதனால் ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கேசியஸ் ஆட்டம் எடுத்துக்கோங்க. இப்போ நைட்ரஜன் வச்சுக்கோங்களேன், நைட்ரஜன் கேஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நைட்ரஜன் இப்படி கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஐசோலேட்டட் ஆட்டமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போதும் சரி, இல்லை எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போதும் சரி, ஒரு சின்ன எனர்ஜி சேஞ்ச் நடக்கும், அப்படி தானே. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டமாவோ கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டமாவோ இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா, அந்த எலக்ட்ரான் ரிமூவல் ஆர் ஆடிங் நடக்கும்போது அந்த எனர்ஜியில் ஒரு டிஃபர் ஆகும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நியர்பையில் இப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஆக்சிஜன் இருக்குது, NO2 இருக்குது அப்படின்னா ஐசோலேட்டடாக இல்லாமல் கம்பைண்டாக இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா இதில் ரிமூவல் ஆர் ஆடிங் ஆஃப் எலக்ட்ரான், இந்த நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் ரிமூவல் ஆஃப் ஆடிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும்போது அந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா நியர்பை ஆட்டம்னால. ஸோ அப்படி இல்லாமல் வெறுமனே ஐசோலேட்டட் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அந்த இன்டராக்ஷன் வந்து கிளியராக இருக்கும், இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ அஃபெக்ட் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டட் ஆட்டமாக இருக்கணும், அது வந்து ஒரு கம்பைன்ட் ஆட்டமாகவோ இல்லை எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டமாகவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம்னா என்ன இருக்கும், இது N+ஆக இருக்கும் ஆர் N- இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்டை விட எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போவும் எலக்ட்ரானோட இன்கமிங் இல்லை ரிமூவல் இது எதுவுமே ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்படி அதை அவாய்ட் பண்ணுறது தான் கேஷியஸ் ஆர் கிரவுண்ட் ஸ்டேட் ஆட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Okay, இப்போ question number 15. Energy of an electron in the ground state of hydrogen atom is -2.18 into 10⁻⁻18 joule.
அதாவது ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து -2.18 × 10⁻18 ஜோல். Calculate the ionization enthalpy of atomic hydrogen in terms of joule per mole. ஸோ நமக்கு எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி கொடுத்து அந்த அட்டாமிக் ஹைட்ரஜனோட அயனைசேஷன் என்தால்பி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்னா எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் கிரவுண்ட் ஸ்டேட் நமக்கு கொஷினில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அது இஐன்னு வச்சுப்போம், அதாவது இனிஷியல். ஓகேவா? ஸோ அதோட வந்து -2.18 × 10⁻18 ஜோல். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் இன் ஜோல் பெர் மோல். இதுவும் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் மார்க் போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் when completely removed from atom. நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஏன்னா அது ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அதே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா எனர்ஜி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா இருந்த ஒரு ஹைட்ரஜனும் இருந்த ஒரு எலக்ட்ரானும் போயிடும். ஸோ அதில் எனர்ஜியே இருக்காது. அதனால் ஃபைனல் final is equal to 0. ஓகேவா? இப்போது எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் 1 எலக்ட்ரான், அதாவது அந்த இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எனர்ஜிலேருந்து இனிஷியல் எனர்ஜியை மைனஸ் பண்ணணும். ஸோ 0 - -2.18 × 10⁻18 0. இந்த எஃப்க்கு 0 போட்டிருக்கோம். ஸோ 0 மைனஸ் இனிஷியல் வேல்யூ -2.18, அந்த -2.18 × 10⁻18 போட்டிருக்கேன், -18 போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள், 2.18 × 10⁻18 ஜோல் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது இது வந்து எனர்ஜி, இது என்னது, எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி தான் இது. இதே 1 mole ஆஃப் எலக்ட்ரான், எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான். 1 mole ஆஃப் எலக்ட்ரான் ஏன்னா அவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஜூல் பெர் மோல் கேட்டிருக்காங்க. வெறுமனே ஜூல்னு கேட்டிருந்தா நம்ம இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் ஜூல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல், ஜூல் பெர் மோல்னு கேட்டிருக்காங்க. அதனால எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் 1 mole ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேல்யூ இன்ட்டு 1 மோல்னா என்ன அர்த்தம், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் தட் ஆட்டம்னு அர்த்தம். ஸோ அவகேட்ரோ நம்பர் 6.022 × 10⁻23. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1.31 × 10⁻6 வரும் ஜோல் பெர் மோல். இதுதான் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜோல் பெர் மோல். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். அமாங் செகண்ட் பீரியட் எலமெண்ட் ஆக்சுவல் அயனைசேஷன் என்தால்பிஸ் ஆர் அப்படின்னு சொல்லி செகண்ட் பீரியட் எலமெண்ட்டோட அயனைசேஷன் என்தால்பிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. லித்தியம், போரான், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளோரின் அண்ட் நியான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பெரிலியம்க்கு அயனைசேஷன் என்தால்பி ΔIHனா அயனைசேஷன் என்தால்பின்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிலியம் ஹேஸ் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி தென் போரான். அதாவது பெரிலியம்க்கு போரானை விட அதிகமான அயனைசேஷன் என்தால்பி இருக்குது. அது ஏன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, ஆக்சிஜனுக்கு லோயர் அயனைசேஷன் என்தால்பி இருக்குது நைட்ரஜனை விடவும் ஃப்ளூரினை விடவும். அதுவும் ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பீரியட் எலமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் பீரியட் எலமெண்ட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கிறேன். செகண்ட் பீரியட் எலமெண்ட் என்னென்னு பாருங்கள், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் அண்ட் நியான் எழுதிக்கிட்டேன்னா இப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, 3. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 1s2 2s1. பேசிக்காக நம்ம எப்போவும் எழுதும் போது இந்த 1s2 மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த 1s2 இருக்கும், பட் நம்ம அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ லித்தியம்க்கு 1s2 2s1, பெரிலியம்க்கு 1s2 2s2. அதாவது இதோட அட்டாமிக் நம்பர் 4. ஸோ அந்த 4 எலக்ட்ரானும் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. என்னெல்லாம் வரும், 1s2 முதல்ல இருக்கும். ஸோ அதை நான் இங்கே எழுதலை, நீங்கள் வேணா கூட எழுதிக்கலாம். 1s2 அண்ட் 2s2 2p1 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 அதாவது 1 + 2 3 3 + 2 5. ஸோ 5 கரெக்டாக வரும். இதே மாதிரி எல்லாத்துக்குமே நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ பீரியாடிக் டேபிளில் அயனைசேஷன் என்தால்பியோட பீரியாடிக் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த பீரியட் அயனைசேஷன் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அக்ராஸ் த பீரியட் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது பீரியாடிக் டேபிள் இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் இருக்குன்னா இதில் இப்படி அக்ராஸ் த பீரியட் லெஃப்ட்லேருந்து ரைட் இப்படி போகும்போது அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இப்படி அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீசஸ்னும் டவுன் த பீரியட் வந்து டிக்ரீசஸ்னு எழுதியிருக்கேன். அண்ட் அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீசஸ் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ், ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்கும். ஓகேவா? இது ஜென்ரல் ரூல், ஜென்ரல் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம்.
ஓகே, இப்போ இதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீசஸ்னு கொடுத்துட்டோம். அப்போ அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் லித்தியம் வந்து பெரிலியமை விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீசஸ்னால் என்ன ஆகும், பீரியடில் இந்த சைடு போக 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 அதிகமாகிக்கிட்டே போகணும். அதிகமாகிட்டே போகணும்னா என்ன அர்த்தம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது சின்னதாக இருக்கணும், இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் இது சின்னதாக இருக்கணும், இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் அவங்க நமக்கு கொடுத்துருக்க ஆர்டரை செக் பண்ணி பாருங்கள், லித்தியம்க்கு அப்புறம் பெரிலியம் இல்லாமல் போரான் வந்திருக்கு. அதுதான் ஏன்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பெரிலியம் ஹாஸ் ஹையர் அயனைசேஷன் என்தால்பி தேன் போரான். பெரிலியம்க்கு போரானை விட அயனைசேஷன் என்தால்பி ஏன் கம்மியாக இருக்குது? அது வந்து இந்த ட்ரெண்டை அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீசஸ்ங்கிற இந்த ட்ரெண்டை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் 2s2 இருக்குது. எஸ் ஆர்பிட்டலில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஆக்குப்பை பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான். ஸோ அந்த ரெண்டு எலக்ட்ரானுமே இங்கே ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இந்த பெரிலியம் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இதோட இந்த 2s2 ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேபிளாக இருக்கும்போது இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் அயனைசேஷன் என்தால்பினாலே என்ன, எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுங்கிறது தான். ஸோ ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஆர்பிட்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே போரான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போரானில் பாருங்கள் 2p1 ஆர்பிட்டல். போரானில் வந்து அவுட்டர் ஆர்பிட்டலில் என்ன இருக்குது, p ஆர்பிட்டல் இருக்குது. அந்த p ஆர்பிட்டல்லையும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துட முடியும். அதனால தான் இதோட அயனைசேஷன் என்தால்பி இதை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ போரானோட அயனைசேஷன் என்தால்பி பெரிலியமை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் லித்தியம்க்கு அப்புறம் இங்கே போரான் வந்துருச்சு. பாருங்கள், லித்தியம்க்கு அப்புறம் போரான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பெரிலியம் வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த அவுட்ரு எலக்ட்ரானிக் இது வந்து ஸ்டேபிள் ஆர்பிட்டல் 2s2ங்கிற கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள் ஆர்பிட் இருக்கிறதுனால இந்த பெரிலியம்க்கு இதை போரானை கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் என்தால்பி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சிஜன் ஹேஸ் லோயர் அயனைசேஷன் என்தால்பி தான் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின். இங்கே பாருங்கள், பெரிலியம் போரான் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் கார்பனுக்கு அப்புறம் ஆக்சுவலாக என்ன வரணும், நைட்ரஜன் தான் வரணும். ஆனால் நைட்ரஜன் வராமல் ஆக்சிஜன் வந்திருக்கு. ஸோ இந்த நைட்ரஜனை விடவும் ஃப்ளூரினை விடவும் ஆக்சிஜனுக்கு அயனைசேஷன் என்தால்பி கம்மியாக இருக்குது ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹன்ஸ் ரூல் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நைட்ரஜனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், 2p3. p ஆர்பிட்டலில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், 6 எலக்ட்ரான் இருக்கலாம். பட் இங்கே 3 எலக்ட்ரான் இருக்குது, அதாவது பார்ஷியலி ஃபில்டுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஹன்ஸ் ரூல் படி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டில். ஹன்ஸ் ரூல் படி p ஆர்பிட்டலில் இந்த 2s ஆர்பிட்டல் ஃபர்ஸ்ட் இருக்கும், அதில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆயிரும். ஸோ அது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. p ஆர்பிட்டல் மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஹன்ஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா p ஆர்பிட்டல் இங்கே 3 எலக்ட்ரான் இருக்கா. ஸோ இந்த 3மே எப்படி ஃபில் ஆயிடும், பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டல். ஓகேவா, இப்போ இந்த 3மே பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 3மே இதில் 3ல் நீங்கள் எதை ரிமூவ் பண்ணுவீங்க, எல்லாமே ஒரே லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதே நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, 2p4ன்னு இருக்குது. ஸோ அகெயின் இதே நீங்கள் ஹன்ஸ் ரூல் பேசிஸ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா 1 2 3 போடுவீங்க. தென் இங்கே 4 இங்கே வரும். அப்போது 2 எலக்ட்ரான் ஓகேவா பேர்டாக இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான் இங்கே பேர்டாக இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இந்த 4th எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ஈஸியாக இருக்கும். இங்கே 3மே ஈக்குவலி ஷேர்டாக இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இன் கேஸ் ஆஃப் நைட்ரஜன், இது இன் கேஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா, ஸோ அதனால தான் இது இங்கே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும், இந்த 4th எலக்ட்ரான். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, 3மே ஈக்குவலி பேர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஆக்சிஜனோட அயனைசேஷன் என்தால்பி ஃபர்ஸ்ட் வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சிஜனோட அயனைசேஷன் என்தால்பி இங்கே வந்துடுது, அதாவது நைட்ரஜனோட அதுக்கு கம்மின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஆக்சிஜன் இங்கே கேட்டிருக்காங்களே, ஆக்சிஜன் ஹேஸ் லோயர் அயனைசேஷன் என்தால்பி தான் நைட்ரஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ இந்த கொஷின் அவ்வளோதான். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்ராஸ் த பீரியட் வந்து அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், லித்தியமை விட போரானுக்கு தான் அதிகம். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், பெரிலியம், கார்பன்
கார்பன் நைட்ரஜன் இங்கே வரணும், வராமல் ஆக்சிஜன் வந்திருக்கு. அதுக்கு ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செகண்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துட்டோம். தென் ஃப்ளூரின் நியான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 17. How would you explain the fact that first ionization enthalpy of sodium is lower than magnesium but second ionization enthalpy is higher than magnesium? அதாவது சோடியமோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி மெக்னீஷியமோட ஹையராக இருக்குது. அதுவே அதோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மெக்னீஷியமை விட லோயராக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் 12. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். சோடியமுக்கு 3s1, மெக்னீஷியமுக்கு 3s2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சோடியம் இஸ் லோவர் தேன் மெக்னீஷியம். மெக்னீஷியமை விட சோடியமுக்கு அயனைசேஷன் என்தால்பி லோயராக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல அகெயின் அயனைசேஷன் என்தால்பினா என்ன? நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் நம்ம அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் 3s1ன்னு இருக்குது, இங்கே 3s2ன்னு இருக்குது. ஸோ s ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இங்கே s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான். அதாவது s ஆர்பிட்டலில் மொத்தமே 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும், அது இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதிகமான எனர்ஜி கொடுக்கணுங்கிறப்போ அயனைசேஷன் என்தால்பி என்ன அதிகம் தான். இதே சோடியம்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ அயனைசேஷன் என்தால்பி என்ன பண்ணலாம்? கம்மி தான். ஸோ அதனால தான் சோடியமோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி மெக்னீஷியமை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ சோடியமுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மி, மெக்னீஷியமை கம்பேர் பண்ணும்போது கம்மி. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது பாருங்கள், அதோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எதனால் ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்காக உள்ளது பார்த்துட்டோமா? இப்போது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கப்போ இந்த சோடியமும் மெக்னீஷியமும் எப்படி ஆயிருக்கும் சொல்லுங்கள்? இதுலேருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? இது ரெண்டுத்துக்குமே சைடில் 2s2 2p6ன்னு அர்த்தம். 2s2 2p6க்கு அப்புறம் சோடியமுக்கு ஒரு 3s1ம் மெக்னீஷியமுக்கு ஒரு 3s2வும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் என்ன பண்ணுவோம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருப்போம். ரிமூவ் பண்ணால் இந்த 3s1 சோடியமுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியில் சோடியம் என்னவாக இருக்கும்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் ஆகிட்டு Na+ன்னு இருக்கும். அதோட அட்டாமிக் நம்பர் 11. ஒரு எலக்ட்ரானை விட்டதுனால Na+ன்னு இருக்கும். ஸோ Na+னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? இந்த 3s1 எலக்ட்ரான் போயிருச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2s2 2p6 தான் அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் மெக்னீஷியம் பாருங்கள். மெக்னீஷியம்லேயும் ஒரு எலக்ட்ரான் போயிடுது. அப்போ என்ன ஆகும்? Mg+ ஆகும். ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனதுனால Mg+ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3s2லேருந்து ஒரு எலக்ட்ரான் தான் போயிருக்கு. அப்போ பேலன்ஸ் அதில் என்ன இருக்கும்? ஒரு 3s1ன்னு இருக்கும். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இந்த 2s2 2p6 ரெண்டுக்குமே காமன் தான். இதுக்கு இந்த 3s1 போனதுனால வெறுமனே இந்த 2s2 2p6 மட்டும் எழுதியிருக்கோம். இங்கே வந்து இந்த 2s2 2p6 அப்படியே இருக்கும். 2s2 2p6 அப்படியே இருக்கும். இந்த 3s2லேருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் போய் 3s1 இருக்கும். இதுதான் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இஸ் ஹையர் தென் மெக்னீஷியம். இது வந்து சோடியமுக்கு மெக்னீஷியமோட ஹையராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். 2s2 2p6. 2s2 2p6ங்கிறது என்ன? ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். எதோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்? நியான். நியானோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்ன? 10. ஸோ 2s2 2p6 நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போது இந்த ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நோபல் கேஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணவும் முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால சோடியமோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறஸ் மெக்னீஷியமில் பாருங்கள், செகண்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்ன? ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்? எகெயின் இந்த 3s1 எலக்ட்ரான் தான் ரிமூவ் ஆகும். அப்போ அது ஈஸி தான். 3s1 எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3s1 எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். அதனால இதோட அயனைசேஷன் என்தால்பி கம்மியாக இருக்கும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண இந்த சோடியமோட எலக்ட்ரானிக் சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால இதோட அயனைசேஷன் என்தால்பி ஹை ஆயிரும்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பிக்கும் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பிக்கும் இருக்கிற இந்த சோடியம் அண்ட் மெக்னீஷியம் கம்பேரிசனில் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன். இப்போ வந்து நம்ம 18th கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டியூ டு விச் த அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட் டெண்ட் டு டிக்ரீஸ் டவுன் ஏ குரூப். ஓகே, நம்மளோட அயனைசேஷன் என்தால்பியோட பீரியாடிக் ட்ரெண்ட் என்ன நமக்கு தெரியும். டவுன் த குரூப் அது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் டவுன் த குரூப் இது இன்க்ரீஸ் ஆகுது, விச் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் டியூ டு விச் த அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மெயின் குரூப் எலமெண்ட் டெண்ட் டு டிக்ரீஸ். டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன காரணத்தினால இது டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா மெயின் குரூப் எலமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் மெயின் குரூப் எலமெண்ட் நான் எழுதியிருக்கேன். அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். பாருங்கள், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம் மெயின் குரூப், ஃபர்ஸ்ட் மெயின் குரூப் எலமெண்ட். அண்ட் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s1 3s1 4s1 5s1 6s1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் எழுதிட்டேன். ஸோ நம்ம 2 ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா அட்டாமிக் சைஸ், ரெண்டாவது ஃபேக்டர் என்னென்னா இன்னர். ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் எழுதுறதை விட குழப்பிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அட்டாமிக் சைஸும் செகண்ட் வந்து ஷீல்டிங் ஆஃப் எலக்ட்ரான், ஷீல்டிங் ஆஃப் அந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ், இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இதுதான் 2 ஃபேக்டர்ஸ். இப்போ இதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் த குரூப் வந்து அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நியூக்ளியஸ்னு வைங்களேன், இது 1s1 லெவல், இது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. ஓகேவா, இப்போது ஃபர்ஸ்ட் பீரியடில் அதாவது 2s1 ரேஞ்சில் என்ன ஆகும், ஒரு ஷெல் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு 3s வரும்போது இன்னொரு ஷெல், நெக்ஸ்ட்டு 4s வரும்போது இன்னொரு ஷெல், இந்த மாதிரி ஷெல் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட் ஆகும்போது டவுன் த குரூப் இப்போ 4sல இந்த அளவுக்கு இருக்குது சைஸு. நெக்ஸ்ட்டு நீங்கள் 5s மூவ் பண்ணும்போது இன்னொரு ஷெல் வரும். அப்போ சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ டவுன் த குரூப் சைஸ் பெருசாகிக்கிட்டே வரும். 6s வரும்போது 6 ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ 6 ஷெல் வரும். அப்போ என்னென்னா இப்போது 5s ஆர்பிட்டல், இப்போ நம்ம 5 தானே வரைஞ்சிருக்கேன், 5 ரவுண்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன், அதாவது 5 ஷெல்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போது இந்த 5வது 5s1 ருபீடியம் இருக்கு இல்லையா, இதில் இந்த 5s1 அப்படிங்கிற இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்கும், இங்கே இருக்குமா, இங்கே 4sக்கான எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 3sக்கான எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 2sக்கான எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 1sக்கான எலக்ட்ரான் இருக்கும். இப்போது இந்த அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்க இந்த 5s எலக்ட்ரானுக்கும் இந்த சென்டரில் இருக்க இந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ஆன அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அந்த ரெண்டுத்துக்குமான பாண்டிங் இருக்குல்ல, இது எப்படி இருக்கும், ரொம்ப லூஸாக இருக்கும். ஏன்னா இடம் ரொம்ப தள்ளி வந்ததுனால. ஸோ இதுலேருந்து இது ரொம்ப தள்ளி இருக்குது, சைஸ் பெருசுங்கிறதுனால தள்ளி இருக்குது. அப்படி தள்ளி இருக்கிறதுனால இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அப்படி லூஸாக இருக்கிறதுனால என்ன, ஈஸியாக இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே இந்த 1s ஆர்பிட் பாருங்களேன், நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்குது, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூக்ளியஸும் இந்த எலக்ட்ரானும் இப்படி ரொம்ப அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுதுன்னா அதோட அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஓகேவா, டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2s1லேருந்து இந்த எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நிறைய அயனைசேஷன் என்தால்பி தேவைப்படும். ஸோ இங்கே ஹையாக இருக்கும். அப்புறம் 3sங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 4sங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். அதனால தான் டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் டிபெண்ட் பண்ணி அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, பேசிக் வந்து அதே தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறோம். என்னென்னா ஷீல்டிங் ஆஃப் இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ். இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்க போகுது இல்லையா. ஸோ இது 2s1, இது 3s1, இது 4s1, இது 5s1, இது 6s1 எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த 6s1 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு
நம்ம போன இதில் அட்டாமிக் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது அட்டாமிக் சைஸை பொறுத்து பார்த்தோம். இதுவும் சேம் அதே தான், நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்குள்ள கேப் அதிகமாக தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னர்ஷியல் ஆர்பிட்டல், இந்த இன்னர்ஷியல் ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதோட ஷீல்டிங் இந்த நியூக்ளியஸை இந்த எலக்ட்ரான் ஷீல்டு பண்ணுது, இந்த எலக்ட்ரான் ஷீல்டு பண்ணுது, இந்த எலக்ட்ரான் ஷீல்டு பண்ணுது, இந்த எலக்ட்ரான் ஷீல்டு பண்ணுது. இவ்வளோ ஷீல்டிங்கையும் தாண்டி தான் இந்த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷன், இதுக்கான என்ன சொல்கிறது பாண்டு ஒரு ரிலேஷன் ஏதாவது சொல்லிக்கலாம். ஸோ இவ்வளோ ஷீல்டிங் யூஸ் தாண்டி இந்த எலக்ட்ரானுக்கும் அந்த அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், உள்ளே இவ்வளோ ஷீல்டிங் இருக்கிறதுனால இந்த அட்ராக்ஷன் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். ஸோ லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானாக தான் இது இருக்கும். அப்படி லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானாக இருக்கிறதுனால இது ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். அதனால இதுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியான, இது வந்து 6s ஆர்பிட்டலா. ஸோ இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியான அட்டாமிக் அயனைசேஷன் என்தால்பி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த எலக்ட்ரான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளோ இருந்தது, 5 ஷீல்டிங் எலக்ட்ரான் இருந்தது. ஸோ இது அப்புறம் ரிமூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த எலக்ட்ரான் பாருங்கள், இதுக்கு 4 ஷீல்டிங் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த 5s ஆர்பிட்டல் இதை விட கொஞ்சம் கம்மியான அளவு அயனைசேஷன் என்தால்பி இருக்கக்கூடியது. அதனால் இந்த இதுவும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே போயிடும். அதே மாதிரி 4s 3s 2s இந்த மாதிரி. ஸோ டவுன் த குரூப் வரும்போது அட்டாமிக் சைஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது அந்த இன்னர் கோர் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதோட ஷீல்டிங் அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணம். டவுன் த குரூப் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரெண்டும் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 19 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் குரூப் 13 எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 13 எலமெண்ட்டும் அதோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னென்னா, how would you explain this deviation from general trend? ஜென்ரல் ட்ரெண்ட்லேருந்து இந்த அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ கொஞ்சம் டீவியேட் ஆகிருக்கு, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியோட ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன, டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும், இதுதான் அதோட ட்ரெண்டு. ஸோ டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகணும். அதில் இருக்கிற இந்த டீவியேஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். முதல்ல போரானோட இந்த சைடு நான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா, இந்த சைடு அவங்க கொடுத்துருக்க அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸை எழுதலாம். போரானுக்கு 801, ஸோ 801 எழுதிட்டேன். அலுமினியம் பாருங்கள் 577 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 801 விட கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆகுது, ஓகே ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேலியமுக்கு 579. ஆக்சுவலாக டிக்ரீஸ் தானே ஆகணும், 577 விட கம்மியான ஒரு வேல்யூ தானே வரணும், அதுதானே ஜென்ரல் ட்ரெண்டு. ஏன்னா டவுன் த குரூப் டிக்ரீஸ் தானே ஆகணும். ஆனால் இங்கே அப்படி டிக்ரீஸ் ஆகாமல் 577 விட கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு நம்பரான 579 வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பினா என்ன, அந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட்டுட்டு அந்த எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் நம்ம அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2p1 ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதுவே இந்த கேலியமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் என்ன இருக்குது, 4p1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த 4p1 எலக்ட்ரானுக்கு பெனல்டிமேட் 4th ஆர்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3d10 இருக்குது. ஸோ 3d10 கம்ப்ளீட்லி ஃபில்டு 3d10 இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா, இதோட ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இது கொடுக்கும். ஸோ கம்மியான ஷீல்டிங் எஃபெக்ட் இது கொடுக்கறதுனால இந்த p ஆர்பிட்டால் வந்து நியூக்ளியஸோட இன்னும் டைட்லி அட்டாச்சாக இருக்கும். ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியானா எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும்ல. ஸோ நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை இழுத்து பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும் இந்த 4p1 எலக்ட்ரானை. ஸோ அப்படி நியூக்ளியஸ் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அதிகமான அளவுக்கு எனர்ஜி கொடுத்தா தான் இதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த 3p1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதை விட இந்த 4p1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டீவியேஷன் வந்து 5 அயனைசேஷன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ மெயின் ரீசன் என்ன, இந்த 3d10 ஆர்பிட்டோட புவரான ஷீல்டிங் எஃபெக்ட் தான் ரீசன். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் இண்டியம்க்கு என்ன வேல்யூ இருக்குது, 558. இது கம்மியான வேல்யூ தான், போன இதோட கம்மியாக வருதா. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 558 ஓகே நார்மல் தான். அப்புறம் பாருங்கள் டைட்டானியமுக்கு 589 வருது. அகெயின் இந்த இடத்துல ஒரு டீவியேஷன் நடக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டீவியேஷன் எங்கே நடந்தது, இந்த அலுமினியமுக்கும் கேலியமுக்கும் நடுவில் நடந்தது ஃபஸ்ட்டு டீவியேஷன். அப்புறம் இண்டியம் ஓகே நார்மலாக வருது. ஆனால் இப்போ டைட்டானியம் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் டீவியேட் ஆகுது. 558 விட கம்மியான வேல்யூ வரணும், ஆனால் அப்படி வராமல் இன்க்ரீஸ்டு வேல்யூ வருது.
ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம இங்கே பார்த்த இதே ரீசன் தான், என்ன புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஆனால் இங்கே 3D 10 எலக்ட்ரான் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆகுச்சுல்ல. ஆனால் இங்கே பாருங்கள் 4f எலக்ட்ரான் வரும். இந்த 5p1 நீங்கள் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த 6p1 நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது 5d10 ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, இது ஷீல்டிங் இருக்கும். பட் இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா 4f14 இந்த எலக்ட்ரானோட ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இது ரொம்ப புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால 6p1 இந்த ஆர்பிட்டில் இருக்க இந்த ஒரு எலக்ட்ரானு நியூக்ளியஸ் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ இவ்வளோ டைட்டாக இருக்கிறதுனால இந்த 6p1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அதிகமான எனர்ஜி நம்ம கொடுக்குறதுனால அயனைசேஷன் என்தால்பியும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிருக்கு. ஸோ இதுதான் ரீசன். இந்த இடத்துல 3d10ஓட புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால இங்கே ஒரு டீவியேஷன் நடந்தது. இங்கே 4f14 இதோட என்ன சொல்கிறது புவர் ஷீல்டிங்னால இங்கே ஒரு டீவியேஷன் நடக்குது. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 20. என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வுட் ஹாவ் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ரொம்ப எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான 2 ட்ரெண்ட் இருக்குது. நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அக்ராஸ் த பீரியட் என்ன ஆகும், மோர் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அக்ராஸ் த பீரியட் அது மோர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இன்கேஸ் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆக்சிஜனும் ஃப்ளூரினும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் அக்ராஸ் த பீரியடில் எப்படி இருக்கும், ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரின் இருக்கும். ஸோ ஆக்சிஜனுக்கு அப்புறம் ஃப்ளூரின் இருக்கிறதுனால மோர் நெகட்டிவாக எதோட வேல்யூ இருக்கும், ஃப்ளூரினோட வேல்யூ தான் இருக்கும். அப்போ ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எதுக்கு இருக்கும், ஃப்ளூரினுக்கு தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளூரின் அண்டு குளோரின் கொடுத்துருக்காங்க. இது வந்து டவுன் த குரூப், ஃப்ளூரினுக்கு கீழே தானே குளோரின் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃப்ளூரின் இப்படி இருக்கும், குளோரின் இப்படி இருக்கும், ஆக்சிஜன் இப்படி இருக்கும் பீரியாடிக் டேபிளில். அக்ராஸ் த பீரியட் மோர் நெகட்டிவாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ளூரினுக்கு மோர் நெகட்டிவ் போட்டுட்டோம். தென் டவுன் த குரூப் இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன அர்த்தம், ஃப்ளூரினுக்கு கம்மியாக இருக்கும், குளோரினுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். என்னது, நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ ஃப்ளூரின் வந்து குளோரினை விட லெஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி தான் ஃபேஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எதுக்கு அதிகமான நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும், குளோரினுக்கு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் குளோரின். அவ்வளோதான். அந்த பீரியாடிக் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், நீங்கள் ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணிடலாம்.